கங்குவா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த ஐம்பூதங்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். 1500 வருடங்களுக்கு முன்ன வாழ்ந்த ட்ரைபல் பீப்புளோட கதை. அவர்களோட போர், வீரம், அன்பு, பாசம், பகை இதையெல்லாம் ரொம்ப நீட்டா எல்லாருக்கும் புரியுற வகையில எமோஷனலா டைரக்டர் சிவா இந்த கங்குவா படத்துல கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். நடிகர் சூர்யாவுடைய எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ், எக்ஸலண்டான செட் ஒர்க், கூஸ்பம்ஸ் கொடுக்குற அளவுக்கு டிஎஸ்பியோட பிஜிஎம் அண்ட் சாங்ஸ்னு, வெற்றி சாரோடைய கேமரா ஒர்க்னு இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் இருந்து ரியல் பேன் இண்டியன் ஃபில்மா எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா ஃபீல் பண்ணிட்டு இருந்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இந்த கங்குவா ஒரு செம ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடிகர் சூர்யா கங்குவா பிரான்சிஸ்னு டியூவல் ரோல் இந்த கங்குவா படத்துல பண்ணிருக்காரு. அதுல பிரான்சிஸ் பிரசன்ட் ஜெனரேஷன்ல இருக்க ஒரு கேரக்டர். படத்துல அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் இவரோட காட்சிகள் வருது. குறிப்பா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே தரமா எடுத்திருக்காங்க. கங்குவாவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே எக்ஸலண்டான ஸ்டன் சீக்வன்ஸ்னே சொல்லலாம். எந்த ஒரு படத்துக்குமே அந்த படத்தினுடைய சக்சஸ் அப்படின்றது வில்லனோட கேரக்டர் எந்த அளவுக்கு, அதாவது நெகட்டிவ் கேரக்டர் இருக்கக்கூடியவங்களோட கேரக்டரைசேஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கோ அதுதான் படத்தோட வெற்றி. ஸோ கங்குவாவோட வில்லனா பாபி டியோல் தரமா நடிச்சிருக்காரு. கங்குவா தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம், எபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம் கங்குவா நடிகர் சூர்யாவோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்மா நிச்சயமா இருக்கும். ஹியூஜ் மாஸ் மொமெண்ட்ஸ், தெறிக்க விடுற அளவுக்கு ஹீரோயிசம், பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த கங்குவா. ஃபேமிலியோட தேட்டரில் போய் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக இந்த கங்குவா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் கங்குவா படத்தை பாருங்கள்.